சண்முகம் பரணி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சவுந்தரபாண்டியை வந்து நீதிபதி முன்னாடி வந்து அழைச்சிட்டு போயிட்டாப்புல நம்ம முத்துப்பாண்டி. அது மட்டும் இல்லாமல் உள்ளே தூக்கி வச்சுட்டாப்புல. சனியை வேறு வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி கொண்டு போகிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். முத்துப்பாண்டி கலக்கிட்டாப்புல. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சண்முகம் வந்து செம கோவத்தில் பாத்திரக்காரனை வந்து அடின்னு அடிக்கிறாப்புல. அடிச்சுட்டு பரணி வந்து கோவப்படாத, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி பார்த்துக்கிறது? அவன் வந்து என்ன பேச்சு பேசுகிறான் தெரியுமா? இதை வந்து நம்ம முத்துப்பாண்டி என் அண்ணங்கிட்ட வந்து விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் போக்கில் என்ன பண்ணணுமோ எல்லாமே கரெக்டாக பண்ணிப்பான், நமக்கு எந்த சிக்கலும் வராது அப்படின்னு சொன்னோன்னே, அதுவும் சரிதான், நான் எதுக்கு வரணும், நானும் அங்கே ஸ்டேஷன் வர முடியாதுன்னொன்னே, உன்னை என் வான்னு கூப்பிடலை, துண்டை தலையில் போட்டு தரன்னு இழுத்துட்டு போய் முத்துப்பாண்டி காலில் வந்து கீழே தரன்னு தள்ளி விட்டுறாப்புல. தள்ளி விட்டோன்னே என்ன ஆச்சு பரணி, ஏன் இவனை அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படியா என்ன விஷயம்னு நீயே சொல்கிறியா இல்லை நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க தேவையில்லாமல் என்னை அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, உண்மையை சொல்ல மாட்டியா அப்படின்னு பரணி வந்து சொல்கிறாங்க. அப்பா கூட சேர்ந்து இவர் ஏதோ பெருசாக திட்டம் போட்டிருக்காப்புல, அதை வந்து நமக்கு தெரியாமல் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற. கரெக்டாக வந்து கான்ஸ்டபிள் அவரும் வந்து சொல்கிறாங்க, ஆமாங்கய்யா அவங்க அப்பா கூட வந்து இவர் ரொம்ப வந்து பெருசாக ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் கூட கேட்டேன், எனக்கு சரியாக கவனிக்க முடியல அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படியா இவன் இப்படியே கேட்டால் பதில் சொல்ல மாட்டான், நீ வந்து அந்த கையில் வந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாப்புல. சார் தயவு செஞ்சு அடிச்சிடாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி வா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சனியனும் வந்து கேட்டுடுறான், ஏன்பா திருந்தவே மாட்டேங்களா அப்படின்னு சொல்கிறப்ப, சனியை வந்து கேட்குறாப்புல சவுந்தரபாண்டி, ஐயா கூடவே இருக்கேன், என்னையே இப்படி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்களே, இது நியாயமா அப்படின்னோடனே, அவன் சும்மா போய் சொல்கிறான், அதெல்லாம் முத்துப்பாண்டி நீ அவன் சொல்கிறான்லாம் நீ கேட்காத, நான் பெத்த அப்பா நான் சொல்கிறத கேளு, அவங்க எல்லோரும் கூட்டு சேர்ந்து வந்து உன்னை ஏமாற்ற பார்க்குறாங்க, நான் சொன்னால் கேளு பாண்டி அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு பரணி வந்து சொல்கிறான். நீ வந்து எத்தனை நாள் இங்கே வச்சுருந்தாலும் அவர் வந்து மேற்கொண்டு வந்து திட்டம் போட்டுக்கிட்டே தான் இருப்பா, இதுக்கு ஒரே தீர்வு வந்து இவரை வந்து நீதிபதி முன்னாடி அழைச்சிட்டு போயிடலாம்ல, அதுக்கெலாம் வந்து இப்போ உடனே நடக்குமா அப்படின்னு, ஏன் நடக்காது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்றப்ப, உடனே வந்து அந்த ஃபைல்லேருந்து எல்லாம் எடுக்கிறாங்க, எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு சைன் போட்டு முடிச்சிடுறாப்புல. முடித்தோடனே என்னை வந்து உள்ளே தூக்கி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்ல, இனிமேல் நீ மகனே கிடையாது, நீயும் என்னோட எதிரியில் ஒருத்தனாயிட்ட அப்படின்னு பாண்டியை பார்த்து சொன்னோன்னே, சரின்ட்டு வந்து உள்ளே டக்குன்னு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஜீப்பில் ஏற்றி நீதிபதி ஐயா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. என்ன இந்த இடத்துக்குலாம் எதுக்கு அழைச்சிட்டு வரீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து பொறுப்பே இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறப்ப, பரணி வந்து நீ இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கேயே நில்லு, நான் போய் அழைச்சிட்டு போய் அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இது ஒன்றும் பார்க்க நீதிமன்றம் மாதிரிலாம் கிடையாது, வீடு தானே, நம்ம ஜம்முன்னு போய் உட்காரலான்ட்டு நீதிபதி பக்கத்துலேயே வந்து சவுந்தரபாண்டி வந்து போய் உட்காடுறாங்க. உடனே வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க, ஐயா நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்கயா, அவர் பக்கத்தில் சரிக்கு சமமாக உட்காராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா இந்த ஆள் வந்து சவுந்தரபாண்டி இவ்வளோ தப்பு பண்ணி வச்சுருக்காப்லையா அப்படின்னப்ப, ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு, சரி 15 நாள் வந்து உள்ளே தூக்கி வைங்க, வச்சு நல்லா விசாரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, சனியை வந்து இவர் பக்கத்துலேயே வந்து விடாத, 2 பேருக்கும் வெவ்வேறு இடத்துல வந்து பிளாக்கில் போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க சார் அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லிவிட்டு அதிரடியாக வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு முத்துப்பாண்டியை வந்து ரொம்ப நன்றி, அப்பான்னு கூட பார்க்காம நீ வந்து நியாயத்தின் பக்கம் நின்ன பற்றியா, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சண்முகம் சொல்கிறப்ப, சண்முகத்தை பார்த்துட்டு பரணி நான் கிளம்பி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. அந்த சமயத்தில் பரணி வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வந்தோடனே சண்முகத்துக்கிட்ட வந்து எல்லோரும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் வந்து நடந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. நான் கூட வந்து முத்துப்பாண்டி என்னமோன்னு நினச்சேன், ஆனால் வந்து அவன் கரெக்டாக எல்லா விஷயத்தையும் பக்காவாக பண்ணிட்டான் தெரியுமா அப்படின்னு சொன்னப்போ, ஆமாம் அவனும் வந்து திருந்திட்டான்ல இப்போ அப்படின்னோடனே, நான் இப்போ தான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சண்முகம் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. பரணி வந்து டல்லாக இருக்கிறத பார்த்தோன்னே சூடாமணி வந்து சொல்கிறாங்க, ஏம்மா வருத்தமாக இருக்கியா அப்படின்னு, இருக்காதா என் அப்பா இல்லையா அப்படின்னோடனே, என்ன சொல்கிற நீ அப்படின்னோடனே, ஆமாம் இதுக்கு அவர் தப்பு பண்ணியிருக்காரு தான், அதுக்காக எனக்கு வருத்தம், அப்பா வந்து உள்ளே தூக்கி வச்சா இருக்காதா, என்ன தான் இருந்தாலும் அவர் வந்து எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துருக்காரு எனக்கும் அம்மாவுக்கும் சிவபாலனுக்கும், அதெல்லாம் நாங்கள் வெளியில் சொல்லிக்குவ முடியும், சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் இருந்துச்சு, அப்படி இருந்தும் அவரை வந்து மேலே பாசம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு, எனக்கு உங்களை போல் வந்து குடும்பம் இல்லையேன்னு நினச்சி எத்தனை நாள் எங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, உடனே வந்து கனியிலேருந்து எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க. தங்கச்சிங்க எல்லாம் ஏன் இப்படி மதினி சொல்கிறீங்க, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை முதல்ல கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அழாதீங்க, நீங்கள் அழுதான் எனக்கு பார்க்க அளவு வருது அப்படின்னு கனி சொன்னதுக்கப்புறம்,
சரின்ட்டு இந்த பக்கம் சமாதானப்படுத்தி முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே சாப்பாடு வந்து முத்துப்பாண்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஏம்மா உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா?" அப்படின்னோடனே, "வருத்தம் ஏன் இருக்க போகுது? என்னை வந்து உன் அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தினாரு தெரியுமா? சாப்பாடெல்லாம் சாப்பிட்றப்ப வந்து கரெக்டாக வந்து எடுத்து ஒழிச்சு வச்சுருவாரு. இந்த சிவபாலன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நான் வந்து எத்தனை நாள் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? அப்படி இருந்தும் வந்து நான் அவருக்காக எல்லா விஷயங்களும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சேன். என் மேலே கொஞ்சம் கூட வந்து அவருக்கு மதிப்பு மரியாதையே இல்லையே" அப்படின்னு வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டியும் வந்து லைட்டாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க.